பயிற்சிகள் பல பெற்றார். இதற்கு பின்பு செபாஸ் தியோக்திசுஸ் என்பவரிடமிருந்து விடைபெற்று தூய யுதிமியூஸ் என்பவருடன் வழிகாட்டுதலின் பேரில் தனியாக சென்று துறவற வாழ்க்கை வாழத் தொடங்கினார். செபாஸ் தன்னுடைய துறவற வாழ்க்கையில் ஜபத்திற்கும் தவத்திற்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். அமைதியில் நீண்ட நேரம் செலவழித்தார். இவருடைய துறவற வாழ்க்கையை பார்த்துவிட்டு பலர் இவரிடத்தில் சீடர்களாக வந்து சேர்ந்தார்கள். செபாஸ் தன்னிடத்தில் சீடராக சேர்ந்த அனைவருக்கும் நல்ல விதமாக பயிற்சிகள் கொடுத்து அவர்களை கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற்றினார். ஒரு சமயம் இவர் அலெக்சாண்ட்ரியாவிற்கு செல்ல நேர்ந்தது. அப்போது தற்செயலாக இவருடைய பெற்றோரை இவர் சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் தங்களுடைய மகன் இப்படி துறவியாக மாறியிருப்பதை கண்டு அதிர்ந்து போனார்கள். மகனே, தயவு செய்து நீ இந்த துறவு கோலத்தை களைந்துவிட்டு எங்களோடு வந்துவிடு என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள். ஆனால் செபாஸ் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே இருந்தார். இதனாலேயே கண்ணீர் வடிந்த கண்களோடு அவர்கள் அவரிடமிருந்து விடைபெற்று சென்றார்கள். இதற்கு பின்பு தன்னுடைய இருப்பிடத்தில்